வரி தர மறுப்பவர்களை மிரட்டியோ அல்லது அடிபணிய வைத்தோ நமது இறைவனை ஏற்கச் செய்ய வேண்டும். இங்கிருக்கும் எங்கள் ராமரின் விக்கிரகத்தை சிதைத்து விட்டார்கள். ஸ்ரீராமர் கிருஷ்ணர் என எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அவர் ஸ்ரீமன் நாராயணர் தான். இந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். இந்தியாவின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு இந்தியாவிற்கு ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையே பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. உலக பொருளாதார அரங்கில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை ஐரோப்பிய தலைவர்கள் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் என்று வர்ணித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடந்து வரும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் பேசிய ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன், இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கின்றன, இன்னும் சில வேலைகள் மட்டுமே மீதம் இருக்கின்றன என்று அறிவித்தார். இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் வகையில் லேயன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டோனியோ கோஸ்டா ஆகியோர் வரும் ஜனவரி 25 டெல்லி வருகின்றனர். அவர்கள் ஜனவரி 26 அன்று நடக்கும் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். அதைத் தொடர்ந்து ஜனவரி 27 நடக்கும் இந்தியா ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாட்டு நிகழ்ச்சியின் போது இந்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. அடுத்த சில ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகம் 9.10 லட்சம் கோடி ரூபாய் என்ற இலக்கை எட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஜவுளி, தோல், விவசாயம் மற்றும் மருந்து பொருட்களுக்கு ஐரோப்பிய சந்தையின் வரி விலக்கு அல்லது பெரும் வரி குறைப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்கள் மற்றும் மதுபானங்கள் மீது வரியை குறைக்க இந்தியா சம்மதித்து இருக்கிறது. உலகளாவிய விநியோக சங்கிலியில் சீனாவிற்கு பொருத்தமான மற்றும் நம்பகமான மாற்றாக இந்தியாவை ஐரோப்பியா அங்கீகரித்திருக்கிறது.